ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் என் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். என் அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் உற்சாகமாய் இருக்கிறீங்க என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கிறது. இந்நாள் வரையும் நீங்கள் ஜீவிக்கிறது என்பது அது மகிமையான ஒரு அற்புதமான காரியமாய் இருக்கிறது. எத்தனையோ இன்னல்கள், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ வியாதிகள், வேதனைகள் நடுவிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவக்கரம் இன்று வரை விலகாமல் இருப்பதினாலே நீங்கள் இன்றைக்கும் ஜீவிக்க கடவுள் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது அப்படி என்று இந்த வார்த்தை முடிவாகிறது. பாருங்களேன், ஆண்டவருடைய மகிமை எப்பொழுது உதிக்கிறது என்று சொன்னால், இங்கே நாம் எழும்புகிற பொழுது, எழும்பி பிரகாசிக்கிற பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மிலே காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, நாங்கள் எழும்ப வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், எதை விட்டு எழும்ப வேண்டும்? இன்றைக்கு மனித வாழ்க்கையை அதிகமாய் பாதிக்கக்கூடிய 2 விடயங்கள் மிக முக்கியமானவைகளாய் இருக்கிறது. ஒன்று பாவம், இன்னொன்று பாரம். அதுதான் எபிரேய ஆக்கியோன் இப்படி சொல்லுகிறார், பாரமான பாவமான யாவையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடக்கடவோம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு பாவம் என்கிற தேவனுக்கு விரோதமான செயலை உண்டாக்கும்படி பலவிதமான காரியங்கள் நம்மை அதிகமாய் சூழ்ந்து அங்கே நெருக்கி கொண்டிருக்கிறது. இவைகளினாலே நாங்கள் சிக்கி நம்முடைய வாழ்க்கையிலே சில நிம்மதிகளை, சுகத்தை நாங்கள் இழந்தது உண்மைதான். அதே போல பாடுகள் என்கிற காரியம், வேதனைகள், துக்கங்கள், எதிர்பார்க்காத விடயங்கள், வியாதிகள், பலவிதமான காரியத்தினாலே எங்களுடைய இருதயங்களானது நொந்து போகிறது, இருதயமானது காயப்படுகிறது, இருதயமானது அநேக சந்தர்ப்பங்களிலே அது மிகவும் உடைக்கப்பட்டதாய் போய்விடுகிறது. இதனாலே நாம் செய்ய வேண்டிய வேலைகளை நாம் செய்யாமல் நின்று விடுகிறோம். நாம் செய்ய வேண்டிய காரியங்களிலே ஒரு சோர்வு இருக்கிறது. எதையுமே சாதிக்க முடியல, எதையுமே விருப்பமா செய்ய முடியல, எதன் மேலேயும் அதிகமான பற்றுக்கொள்ள முடியல. நாம என்ன செய்யட்டுக்கும் என்று சொல்லி நாங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மக்களே, நீங்கள் பிரகாசியுங்கள், எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளியாகிய தெய்வம் இந்த நாட்கள் உங்கள் மத்தியிலே உதயமாக விரும்புகிறார். நீங்கள் அந்த இருக்கிற அந்த பாடுகளோடு, அந்த பாவத்தோடு, அந்த துன்பத்தோடு, துயரத்தோடு நீங்கள் நொந்து போகாமல் அந்த இடத்தை விட்டு எழுந்து வாருங்கள். தேவன் அவருடைய வார்த்தையை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். இந்த நாளிலும் அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷத்திலும் அவர் உங்களுக்காக நன்மைகளை வைக்கிறார். உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்பட போகிறது. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். பரிசுத்த நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும். உம்மை நம்புகிறவர்களை நீர் கைவிடாதையும் நீர் கனம் பண்ணும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.